सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। உத்தவரிடத்திலே தங்களுடைய விரக தாபத்தை, பகவானை பிரிந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விரக தாபத்தை உத்தவரிடத்திலே சொல்ல கோபிகாஸ்திரிகளுடைய பக்தியை மிகவும் மிகவும் ஸ்லாகித்து பேசுகின்றார் உத்தவர். எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இறைவனையே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களை போன்ற ஒரு பக்தன் வேறு யார் இருக்க முடியும் என்று பகவான் உத்தவரிடத்திலே சொல்லி அனுப்பிய நந்தகோபருக்கும் பிரஜபூமியிலே இருக்கக்கூடிய கோபிகாஸ்திரிகளுக்கும் சொல்லி அனுப்பிய செய்தியை இங்கே உத்தவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அனைத்து சாதனங்களுடைய முடிவு, அது சத்தியமாக இருக்கலாம், தபஸாக இருக்கலாம், தியாகமாக இருக்கலாம், அனைத்து சாதனங்களுடைய யோகமாக இருக்கலாம், சாங்கிய தத்துவமாக இருக்கலாம், வேதமாக இருக்கலாம், அனைத்து சாதனங்கள் ஒன்றே ஒன்றுக்காகத்தான். எப்படி நதிகள் எல்லாம் சாகரத்திலே போய் சேர்கிறதோ அதே போல ஜீவன் தன்னுடைய மனதை இறைவனை கொண்டு போய் ஐக்கியப்படுத்துதல், அவ்வளவுதான். உதித்த இடத்தில் ஒடுங்குதல். மனதில் நீக்க வேண்டியவற்றை நீக்கிவிட்டால் மனதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பிரம்மனிடத்திலே சேர்த்து விடலாம். நீக்க வேண்டியதை நீக்குவதற்குத்தான் இந்த அத்தனை சாதனங்களும். நேற்றை பார்த்தோம் அல்லவா, ஆவரணம், விக்ஷேபம், மலம், இந்த மூன்றையும் நீக்கிவிட்டால் அதற்குத்தான் எல்லா சாதனங்களும். பாவனம் என்பது மலத்தை நீக்க, அபியுதயம் என்பதை விக்ஷேபத்திலிருந்து விடுபட, ஆவரணத்தை
நிஸ்ரேயஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனத்தின் மூலமாக நீக்குதல். நமக்கு முதல்ல அறிவிலே தெளிவு வேண்டும். நமக்கு சாஸ்திர அறிவிலே நமக்கு தெளிவு வேண்டும். ஏன் சாஸ்திரத்தை நாம் திரும்ப திரும்ப கேட்கிறோம் என்றால் அறிவிலே தெளிவு பெறுவதற்குத்தான், புதிதாக அறிவை பெறுவதற்கு அல்ல. அறிவுல தெளிவு வர வரத்தான் எண்ணங்களிலே மாற்றம் வரும், செயல்களில் மாற்றம் வரும். அறிவுல தெளிவு வராதவரை, அறிவுல சரியான புரிதல் இல்லாதவரை எண்ணங்களிலும் மாற்றம் இருக்காது, செயல்களிலும் மாற்றம் இருக்காது. அப்ப இத்தனை சாதனங்களுடைய நோக்கம், நமக்கு எதற்கு இவ்வளவு சாதனங்கள், என்ன அவசியம் வந்ததுடான்னா, நம்முடைய மனதை தெளிவுற வைத்து தூய்மைப்படுத்தி அந்த மனதை கொண்டு போய் இறைவனிடத்திலே ஐக்கியப்படுத்துதல். இதற்குத்தான் இத்தனை சாதனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே கோபிகாஸ்திரிகள் கேட்கலாம், அதை எங்கள் பக்கத்தில் இருந்து கொண்டே நீ செய்யலாமே, எதற்கு எங்களை விட்டு விட்டு நீ போய்விட்டாய்? எங்கள் பக்கத்தில் இருந்து கொண்டே நீ இதை சொல்லியிருக்கலாமே கிருஷ்ணா, இப்பொழுது உத்தவரின் மூலமாக எதற்கு நீ சொல்லி அனுப்புகின்றாய்? என் பக்கத்தில் இருந்து கொண்டு நீ சொன்னால் கேட்காமல் நாங்கள் இருப்போமா? கேட்டிருப்போமே. பகவான் சொல்லி அனுப்பியிருக்கிறார், யத்வகம் பவதீனாம் வை தூரே வர்த்தே பிரியோ திருஷாம் மனசஹ சன்னிகர்ஷார்த்தஹ மத் அனுத்யான காம்யயா. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன் தான். அகம் தவ பிரியா, நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு பிரியனாக இருக்கக்கூடிய நான் உங்கள் பக்கத்திலேயே இருந்தேன் என்றால் உங்களுக்கு என்பால் பிரியம் என்பது வராது. அப்போ நீங்கள் என்னை தொடர்ந்து நினைக்க வேண்டும், என்னிடத்திலே உங்களுக்கு பிரியமானது ஏற்பட வேண்டுமானால் நான் உங்களை விட்டு வெகு தூரம் இருந்தால்தான் அது நடக்கும். நான் உங்களை விட்டு வெகு தூரம் இருக்கிறேன் என்ற அந்த எண்ணம் இருக்கு அல்லவா, பவதீனாம் திருஷாம் தூரே, உங்களை விட்டு நான் வெகு தூரத்திலே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா, அதுவே மது அனுத்தியான காமியா, என்னை தொடர்ந்து தியானிப்பதற்கு உங்களை தூண்டும். எவ்வளவு, அதாவது எவ்வளவு அனுபவபூர்வமாக பேசுகிறார் பாருங்கள். நீங்கள் என்னை தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருப்பதற்கு நான் உங்களை விட்டு வெகு தூரம் இருப்பது ஒரு காரணம். அதன் மூலமாக மனஹா சந்நிகார்ஷதம் வைஹி, மனமானது என் அருகிலேயே என் பக்கத்திலேயே வருவதற்கு அது வாய்ப்பாக அமைகிறது. எப்பொழுதுமே நமக்கு பிரியமானவர்கள் நம் அருகிலே இருந்தால் அவர்களை நாம் சீண்டி கூட பார்க்க மாட்டோம், திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அதுக்கு என்ன அழகான உதாரணம், ரொம்ப அனுபவபூர்வமான உதாரணம் கொடுக்கிறார். நடைமுறை வாழ்க்கையில நீங்க பாருங்கள், கணவன் மனைவி உறவு எடுத்துக்கிறார். பகவான் சொல்றார், யதா தூரவரே பிரேஷ்டே மன ஆவிஷ்ய வர்த்ததே
ஸ்திரீனாம் ச ந ததா சேதः சந்நிகிருஷ்டே கோச்சரே. ஸ்திரீனாம் மனஹா, ஒரு ஒரு கிரகஸ்தினியினுடைய, ஒரு பெண்ணுடைய மனமானது தூரச்சரே பிரேஷ்டே யதா, தூரச்சரை, தூர தேசத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனிடத்திலே மனமானது எப்படி நிலை பெற்று இருக்கின்றதோ, தூரச்சரே பிரேஷ்டே யதா ஆவிஷ்ய வர்த்ததே. ஒரு ஸ்திரீயினுடைய மனம் எப்படி தன்னை விட்டு வெகு தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணவனிடத்திலேயே மனம் நிலை பெற்றிருக்கின்றதோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே சொல்றார், ததா சேதா, அவ்விதம் மனமானது அக்ஷி கோச்சரே, கண் பார்வையிலேயே, கண்ணுக்கு எட்டுகின்ற தூரம் வரைக்கும் இருக்கின்ற கணவனை, தன் கூடவே இருக்கின்ற கணவனை. அக்ஷி கோச்சரம், அழகான சொல். அக்ஷினா கண், கோச்சரம் என்றால் கண்களினாலே பார்த்து விட முடியும். அவ்வாறு தன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கணவனை ஒரு ஸ்திரீயானவள் சந்நிகிருஷ்டே ந திருஷ்டே, தன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கணவனை எப்படி நினைப்பது இல்லையோ, பார்ப்பது இல்லையோ, அவனை தேடுவது இல்லையோ, எப்பொழுது தூரத்திலே ஒருவன் போய்விட்டான் என்று சொன்னால் எப்படி அவனையே நினைத்துக் கொண்டு அவனிடத்திலேயே மனதை வைத்திருக்கிறாளோ, இது ரெண்டு பக்கமும் இருக்கும். ஆண் பெண் இரண்டு பேரிடத்தில் நீங்க பார்க்கலாம். கணவன் வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வருகின்ற வரைக்கும் அவனை சீண்டுவதே கிடையாது. அதேது கணவன் ஒரு 10 நிமிட நேரம் கடைக்கு போய்விட்டு வருகிறேன்னு போகட்டும், இங்கிருந்து ஒரு 10 அழைப்புகள் போய்விடும். அதே போல இவள் இவனை விட்டு ஒரு 10 நிமிடம் வெளியில் ஏறட்டும், ஒரு 10 அழைப்பாது வந்துடும். தன் பக்கத்திலேயே, பார்க்கும் தூரத்திலேயே, பேசும் தூரத்திலேயே, உறவாடும் தூரத்திலேயே இருக்கக்கூடியவர்களை மனம் நாடுவது இல்லை, தூரத்தில் இருக்கக்கூடியவர்களை மனம் தேடுகிறது. நிறைய சிந்திக்க தூண்டுகிறார். எப்பொழுது இறைவன் என்னை விட்டு வெகு தூரத்திலே இருக்கிறான் என்கின்ற எண்ணம் இருக்கிறதோ, அதுவரைக்கும் தேடுதல் என்பது இருந்து கொண்டே இருக்கு. அவனை அடையணும், அவனை அடைந்து விட வேண்டும், அவரை எப்படியாவது கண்டு உணர்ந்து விட வேண்டும், பார்த்து விட வேண்டும். அப்போ நான் தொடர்ந்து அந்த மனதை இறைவனிடத்திலே கொண்டு போய்கொண்டே இருக்கிறேன். அதற்குண்டான முயற்சி எடுக்கிறேன், அதற்குண்டான தகுதியை வரவழைத்துக் கொள்கின்றேன், அதற்குண்டான வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முயற்சி எடுக்கின்றேன், அதற்குண்டான மக்களோட சேருகின்றேன். எல்லாம் நடக்கிறது. எப்பொழுது இறைவன் என்னை விட்டு வெகு தூரத்திலே இருக்கிறார். ஒருவேளை நமக்கு பிரியமானவன் நம் பக்கத்தில் இருக்கான், இறைவன் பக்கத்தில் இருக்கான்னு வச்சுப்போம். எப்படி அர்ஜுனனுக்கு பகவான் பக்கத்திலேயே இருக்கும்போது அர்ஜுனன் பகவானை தேடவில்லையோ, தேட வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையோ, மாறாக அகங்காரம் வந்தது, அபிமானம் வந்தது, தன்னை உயர்வானவனாக நினைத்துக் கொள்கின்ற தன்மை வந்தது, விருப்பு வெறுப்பு வந்தது, சுயநலம் வந்தது, குறை கண்டுபிடித்தல் வந்தது. அதே தள்ளி போட்டும். அதனால்தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம் கூடவே இருக்கக்கூடியவர்களுடைய மேன்மை நமக்கு புரிவது இல்லை. அவர்கள் போனதுக்கு பிறகுதான் நிறைய
நமக்கு எவ்வளவு நன்மைகள் அவர்களால் நடந்திருக்கின்றது. அப்ப அதன் பிறகு நாம் என்ன பண்ணுவோம்? பாராட்ட ஆரம்பிக்கிறோம், போற்ற ஆரம்பிக்கிறோம், நினைக்க ஆரம்பிக்கிறோம். அதை இருக்கும் போதே செய்யேன். நம்முடைய அகங்காரம் இடம் கொடுக்க தயாரா இல்லை. நம்முடைய சுயநலம் இடம் கொடுக்க தயாரா இல்லை. நம்முடைய வெறுப்பானது குறை கண்டுபிடிக்கத்தான் செய்கிறதே தவிர இந்த குறைகளிலிருந்து விடுபட்டு நன்மையை மட்டுமே பார்ப்போமே வருவது கிடையாது. தன்னை உயர்வானவனாக நினைத்துக் கொண்டு தன் கூட இருக்கக்கூடியவர்களை காயப்படுத்துவது, கீழாக நடத்துவது, நீங்கள் என்னை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பிரிந்து வந்திருக்கிறேன். இன்னும் ஆழமாக உங்களுடைய மனம் என்னை பற்ற வேண்டும். உதாரணம் கொடுக்கிறேனே, சின்ன உதாரணம் கொடுக்கிறேனே. நம்முடைய இந்த சரீரம் இருக்கு அல்லவா, இந்த சரீரம் எவ்வளவு உயர்வான ஒரு வஸ்து, விலை மதிப்பிட முடியாத ஒரு பொருள் இந்த சரீரம். நாம இந்த சரீரத்துக்கு மேல அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பொருள்களை உயர்வு நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த சரீரம் இல்லைன்னு வச்சுப்போமே, நாம மேல அணிந்து கொண்டிருக்கக்கூடிய வைரமோ வைடூரியமோ செம்போ வெள்ளியோ என்ன உயர்வை கொடுத்து விட முடியும்? பட்டு பீதாம்பரமோ என்ன உயர்வை கொடுத்து விட முடியும்? அப்போ விலை மதிப்பிட முடியாத இந்த சரீரம் என்றால் இதுல ஒவ்வொரு அங்கமும் விலை மதிப்பிட முடியாது. நாம் என்றைக்காவது இந்த விலை மதிப்பிட முடியாத அங்கத்தை நினைத்து பார்த்திருக்கிறோமா? கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும்னு என்னைக்காவது தோணி இருக்கிறதா? தலை முதல் கால் வரை இறைவன் எனக்கு எவ்வளவு உயர்வான ஒரு கருவியை கொடுத்திருக்கார். இதுல ஒவ்வொரு அங்கமும் ரொம்ப முக்கியம் என்றால் நாம் அதை நினைத்து பார்ப்பதே இல்லை. அதனுடைய செயல்பாடுகள் நம்மால் நினைத்து கூட பார்ப்பது இல்லை. அதே அந்த அங்கத்துக்கு ஒரு குறைபாடு வரட்டும், கவனம் முழுக்க அந்த அங்கத்தின் பால் போகிறது. இருபத்தி 4 மணி அதை பற்றியே கவனம். அந்த அங்கம் எவ்வளவு நன்மை என கொடுத்திருக்கிறது 24 மணி நேரமும். என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் நினைக்கவே இல்லை. ஆனா அந்த அங்கத்துக்கு ஒரு குறைபாடு வரட்டும், தொடர்ந்து அந்த அங்கத்தை பற்றியே சிந்தனை. அங்கத்தை பற்றி, அது உடலாக இருந்தாலும் சரி, பிராணனாக இருந்தாலும் சரி, இந்திரியங்களாக இருந்தாலும் சரி, மனமாக இருந்தாலும் சரி, அதை பற்றியே கவலைப்படுறோம், சிந்திக்கிறோம். அதை எப்படியாவது சரி செய்து விட வேண்டும், அதை பற்றியே எண்ணம். ஏன்? அதற்கு ஒரு குறைபாடு வரும்போதுதான் அதனுடைய மேன்மை நமக்கு தெரிகிறது. அது அல்லாதவரை அதை பற்றி நாம் சீண்டுவதே கிடையாது. ஒரு சாதாரண அங்கம் நம்முடன் 24 மணி நேரமும் பிரயாணம் செய்கிறது, நன்மையை குடிக்கின்றது என்றால், நம்முடன் இருக்கிறது, அக்ஷி கோச்சரஹா, கண் பார்வையிலே இருக்கிறது என்றால் நாம் அதை மதிப்பது இல்லை, நினைத்து கூட பார்ப்பதில்லை. அதே கொஞ்சம் அதுக்கு ஒரு குறைபாடு வரட்டும், அதையே நினைக்கிறோம். இறைவனை பற்றின சிந்தனம், இறைவனை பற்றின இடத்திலே கண் பார்வை என்றால் இறைவன் மனதை விட்டு கொஞ்சம் விலகி போகட்டும். ஜலத்தை விட்டு விலகி போன மீன் எப்படி பரிதவிக்கிறதோ அதே போல இறைவனை விட்டு விலகி போன மனம் பரிதவிக்கக்கூடிய தவிப்பு மீண்டும் இறைவனுடைய சன்னிதானத்திலே வந்து மனம் இருக்கும்போது ரம்மியமாக ஆனந்தமாக இருக்கிறது. தொடர்ந்து அதையே நான் நினைக்க வேண்டியதானே? நம்முடைய அகங்காரம் விடுவதற்கு தயாராக இல்லை, நம்முடைய சுயநலம் விடுவதற்கு தயாராக இல்லை, நம்முடைய அபிமானம் விடுவதற்கு தயாராக இல்லை, நம்முடைய ஆசை பற்றுதல்கள்
இறைவனின் பால் தொடர்ந்து போவதற்கு தயாராக இல்லை. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நம் கண் பார்வையிலிருந்து மனப்பார்வையிலிருந்து விலகி இருக்கும் போதுதான் இறைவனுடைய மேன்மை தெரிய வருகிறது. உடனே போய் அந்த தாபம் மனம் அதனால உண்டான தாபத்தின் காரணத்தினாலே மனம் போய் இறைவனை எப்படியாவது பற்றி விட வேண்டும். அப்ப என்ன பண்றோம்? எப்படி மற்ற எல்லா அங்கத்தையும் விட்டுவிட்டு அந்த அங்கத்தை, குறைபாடு உடைய அங்கத்தை சரி செய்வதிலேயே நம்முடைய விடாமுயற்சியை வைக்கிறோமோ, மையாவேஷ்ய மனகிருத்ஸ்னம் விமுக்தா சேஷ விருத்தியத் அனுஸ்மரந்த்யோ மாம் நித்யம் அச்சிரான்மா முபைஷ்யத. எவ்வளவு அழகா, எவ்வளவு எவ்வளவு பிராக்டிக்கலா பகவான் பேசுறார் பாருங்க. அனுபவபூர்வமாக எப்படி ஒரு கணவன் தன்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கும் போது மனம் அவனையே நாடுகிறதோ, அப்ப அவனை சிந்திப்பது மட்டும்தான் ஒரே வேலையா இருக்கு, வேற எந்த வேலையும் கிடையாது. அதே போல மனஹா கிருத்ஸ்னம் மயி ஆவேஷ்யே, வெகு தூரத்திலே இருக்கின்ற உங்களை விட்டு பிரிந்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? அவ்வாறு நினைக்கும்போது வெகு தூரத்திலே இருக்கின்ற நான் உங்களை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு. அப்ப என்ன செய்வீர்கள்? மனஹா ஆவேஷ்யே, மனதை முழுமையாக என்னிடத்திலே நீங்கள் நுழைத்தவர்களாய். எப்பொழுது? விமுக்த அசேஷ விருத்திஹி. விருத்தி என்றால் செயல்பாடுகள். விருத்தி என்றால் செயல்பாடு. அசேஷ விருத்தி. சேஷ விருத்தி என்றால் மீறி இருக்கக்கூடிய செயல்பாடுகள். அசேஷ விருத்தி என்றால் எல்லா செயல்பாடுகளிலும் விமுக்தஹா, எல்லா செயல்பாடுகளிலிருந்தும் விடுபட்டவர்களாய். எல்லா செயல்பாடுகளிலிருந்தும், எல்லா விஷயங்களிலிருந்தும், எல்லா விஷய வியாபாரங்களிலுமிருந்தும் முழுமையாக விடுபட்டவர்களாய். ஒரே ஒரு வேலைதான் இருக்கு. உடலால், இந்திரியங்களால், பிராணனால், மனதால் என்னென்னெல்லாம் வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்ததோ, செயல்கள் நடந்து கொண்டிருந்ததோ, அத்தனையிலுமிருந்தும் விமுக்தஹா, விடுபட்டு, மயி ஆவேஷ்யே, என்னிடத்திலேயே நீங்கள் மனதை முழுமையாக செலுத்தியவர்களா. எப்படி? கிருத்ஸ்னம், முழுமையாக, முற்றிலுமாக என்னிடத்திலே மனதை நீங்கள் முழுமையாக செலுத்தி, நித்தியம் மாம் அனுஸ்மரந்தியா, என்னை நீங்கள் தொடர்ந்து தியானிப்பீர்களேயானால், உபாயம் சொல்றார் பகவான். எப்படி தன்னை விட்டு பிரிந்து தூரத்து க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கணவனை தொடர்ந்து இந்த மனம் நாடுகிறதோ, அதே போல எல்லா வியாபாரத்தையும் விட்டுவிட்டு தொடர்ந்து என்னை மட்டுமே உங்களுடைய மனம் அனுஸ்மரந்தியா. ரொம்ப அழகான சொல். ஸ்மரணத்துக்கும் அனுஸ்மரணத்துக்கும் என்னடா வித்தியாசம்டான்னா, ஸ்மரணம் என்பது முயற்சியினாலே வரக்கூடியது. நினைத்தல் என்பது ஒருவரை பற்றி நாம் நினைக்கணும்னா அதுக்கு முயற்சி எடுக்கணும். அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் ஆரம்ப காலகட்டத்தில். அனுஸ்மரணம் என்றால் நான் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். இப்போ ஸ்மரணத்துல ஒருவரை பற்றி நினைவு வரணும்னா அவரை பற்றி திரும்ப 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 கேட்டு இருக்க வேண்டும், அவரை பார்த்திருக்க வேண்டும்,
அவருடன் பழகி இருக்க வேண்டும், அவரோட உறவாடி இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல் செய்திருக்க வேண்டும். இப்படி எல்லாம் தொடர்ந்து நடந்திருந்தது என்றால் அதன் மூலமாக நமக்கு அவரை பற்றின ஸ்மரணை வருகிறது. எப்போ? இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய காலத்துல மட்டும்தான். கொஞ்சம் அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் குறையட்டும், வெகு காலம் ஒருவரை பார்க்காமல் இருக்கிறோம், அவரை பற்றி கேட்காமல் இருக்கிறோம், அவரோட உறவாடாமல் இருக்கிறோம், அவருக்கு நமக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அப்போ நமக்கு அவரை பற்றின ஸ்மரணம் நீர்த்து போய்விடுகிறது. மறுபடியும் அவரை பற்றி யாராவது நமக்கு சொல்ல வரும்போது ஞாபகத்துக்கு வருகிறது. அப்ப நினைச்சு பார்க்கிறோம். காரணம் என்னடான்னா, இது நாம அவரை மறந்து விட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. நம்முடைய மனதினுடைய இயல்பு ஒரு எண்ணம் மேலோங்கி வரும்போது மற்ற எண்ணங்களை பின்னுக்கு தள்ளி விடுகிறது. அந்த எண்ணத்திற்கு முக்கியம் கொடுத்து விடுகிறது. அது என்ன வேணா இருக்கட்டும். ஒரு எண்ணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இருந்த எண்ணத்தை புறந்தள்ளிவிட்டு இந்த எண்ணம் மேலோங்கி வருகிறது. இப்ப இந்த எண்ணம், புறந்தள்ளப்பட்ட எண்ணமானது தொடர்ந்து புறந்தள்ளப்பட்டு வேற வேற எண்ணங்கள் வந்துவிட்டால் இந்த எண்ணம் காணாமலேயே போய்விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த எண்ணம் காணாமலேயே போய்விடுகிறது. அதை பற்றி மறுபடியும் நான் கேட்காமல் பார்க்காமல் அதை பற்றி எண்ணாமல் இருந்தால் அந்த எண்ணம் காணாமல் போவதை நாம் பார்க்கிறோம். அது வலியோட கூடிய எண்ண அலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷத்துக்கு உண்டான எண்ண அலையாக இருந்தாலும் என்ன வேணா இருக்கட்டும், ஒரு எண்ண அலை மனதிலே வருகிறது என்றால் அது மற்ற எண்ண அலைகளை புறந்தள்ளிவிட்டு இந்த எண்ண அலை மேலே வருகிறது. அப்ப நாம தொடர்ந்து நினைக்கணும்னா அதுக்கு முயற்சி வேண்டியிருக்கு. திரும்ப திரும்ப அவர்களை பார்ப்பது, பேசுவது, அவர்களோட உறவாடு, அப்படி இருந்தா தான் இந்த மனசுல இந்த எண்ண அலை தக்க வைக்கப்படுகிறது. இல்லைன்னா இந்த எண்ணம் போயிடும். அதனால்தான் நாம் என்ன பண்றோம் பாருங்கள். நம்மை பற்றி நினைவுக்கு வரணும் என்பதற்காகத்தான், நம்ம யாரும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் என்ன பண்றோம், திரும்ப திரும்ப ஒவ்வொருவரையாக அழைத்து பேசிக்கொள்கிறோம், பார்த்து கொள்கிறோம், ஒவ்வொருத்தருடைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்கின்றோம். இதற்காக மறதி வந்து விடக்கூடாது. அப்படியும் நமக்கு என்ன வந்து விடுகிறது, விஸ்மரணம் வந்து விடுகிறது. அப்போ நம்ம தொடர்ந்து ஸ்மரணம் கொண்டு வருவதற்கு பிரயத்தனப்படுறோம். இங்க பகவான் ரொம்ப அழகான வார்த்தையை போடுறார். எல்லா வியாபாரத்திலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொண்டு முக்த அசேஷ விருத்திகி, எல்லா லோக விஷய வியாபாரங்களிலிருந்தும் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் முழுமையாக உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு. இந்த இடத்துல விருத்தி என்பதற்கு இன்னொரு பொருள் எண்ணம். அசேஷ விருத்தி என்றால் மிச்சம் இல்லாமல், மீதி இல்லாமல், எல்லா எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு, உலக எண்ணங்களிலிருந்து, தேக எண்ணங்களிலிருந்து, சாஸ்திர எண்ணங்கள் இதெல்லாம் உங்களை விடுவித்துக் கொண்டு முழுக்க முழுக்க மனதை மயி ஆவேஷ்ய மனஹா, மனதை என்பால் முழுமையாக கொண்டு வந்து நுழைத்தவர்களாய். இதே வார்த்தையை
12வது அத்தியாயத்திலே கீதையிலே பகவான் சொல்றார், மையாவேஷ்ய மனோ ஏமாம் நித்யயுக்தா உபாசத்தே ஸ்ரத்தையா பரயோபேதாக தேமே யுக்த தமாமதாக. மனதை இறைவனிடத்திலே நுழைத்தல். மனதை இறைவன்பால் செலுத்துதல். எப்படி செலுத்துவோம் மனதை இறைவனின்பால்? இறைவனுடைய குணங்களில், இறைவனுடைய ரூபத்தில், இறைவனுடைய பிறப்பை பற்றின சிறப்பில், இறைவனை பற்றின சம்பந்தத்தில், இறைவனுடைய நாம ரூபத்தில் இடைவிடாது மனதை திரும்ப திரும்ப செலுத்தி கொண்டே இருந்தால், செலுத்தி என்ன பண்ணணுமாம்? மாம் அனுஸ்மரந்தியா, என்னை இடைவிடாமல் தியானித்தால். இந்த அனுஸ்மரணம் என்பது முக்கியமான ஒரு செயல். இப்ப நமக்கு எப்படி உலகத்தில் இருக்கிற விஷயத்தை பார்ப்பது கேட்பதினால் நினைவுக்கு வருகிறதோ, பார்க்காமல் கேட்காமல் போனால் நினைவில் தப்புகிறதோ, அதே போலதான் இறைவனை பற்றின ஸ்மரணமும். இறைவனை பற்றின ஸ்மரணை வருவதற்கு உண்டான சாதனங்களிடத்தில் இருக்கின்ற வரைக்கும் இறைவனை பற்றின ஸ்மரணை இருக்கிறது. நாமத்தை சொல்லும் கால், நாமத்தை கேட்கும் கால், ரூபத்தை பார்க்கும் கால், ரூப வர்ணனையை கேட்கும் கால், புஸ்தகத்தை படிக்கும் கால், புஸ்தகத்தின் விஷயத்தை கேட்கும் கால், சத்சங்கத்திலே இருக்கின்ற நேரத்திலே இறைவனை பற்றின ஸ்மரணை நமக்கு இருக்கிறது. அதை விட்டு மனம் விலகட்டும். அந்த ஸ்மரணையும் போய்விடும். அப்ப இங்க நான் பிரயத்தனப்பட்டு எனக்கு ஒரு சாதனத்தின் மூலமாக கொண்டு வந்து வைத்தல் என்பது, அந்த சாதனம் போய்விட்டால் பின்னாடியே சாத்தியமாக இருக்கக்கூடிய ஸ்மரணையும் போய்விடுகிறது. அவ்வளவு பலகீனமான மனம். ஏன் அது போய்விடுகிறது? சாதனம் இருந்தால்தான் என்னுடைய மனம் இருக்கும். சாதனம் இல்லை என்றால் என்னுடைய மனம் இறைவனை பற்றின ஸ்மரணையிலிருந்து விலகிவிடும் என்றால் என்னுடைய மனதுக்கு இன்னும் பலம் என்பது இல்லை. அப்ப என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பலகீனமான தன்மைக்கு யாரு காரணம்? ஜென்ம ஜென்மாந்தரமாக சேர்த்து வைத்த வாசனைகள் மூல காரணம். அந்த வாசனை இடத்திலே நான் வைத்திருக்கக்கூடிய அபிமானம், அகங்காரம் காரணம். அந்த அகங்காரத்தினாலே என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய ராகத்வேஷம் காரணம். அந்த அகங்காரத்தினாலே நான் உலகத்திடத்திலே வைத்திருக்கக்கூடிய ஆசையும் பாசமும் காரணம். அது பலமாக இருக்கிறதுனால என்னுடைய மனம் பரமாத்மாவிடத்துல போகின்ற நேரத்திலே, பரமாத்மாவை ஸ்மரிக்க வேண்டும் என்று வருகின்ற நேரத்திலே பலகீன தன்மையை அடைந்து விடுகிறது. உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும். நம்மை நாம் ரொம்ப 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 பலம் உடையவர்களாக நினைச்சுக்கிறோம். எது வரைக்கும் தானா, நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும், நம்முடைய சமூக மக்களோட இருக்கிற வரைக்கும், நம்மளோட பழகக்கூடிய மக்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற வரைக்கும். அதே நாம் ஒரு அதிகமான மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய கூட்டத்துக்கு வருவோம். அவர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காலத்திலே நம்மை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இவர்களுக்கு தெரிந்திருக்கிறதே, நாம செய்ய முடியாத காரியத்தை இவர்கள் செய்கிறார்களே, நம்மிடம் இல்லாத நல்ல பண்புகள் எல்லாம் இவர்கள் இருக்கிறதே என்று நினைக்கும் போதே நம்முடைய மனம் பலகீனத்தன்மை அடைவதை பார்க்கிறோம். அப்போ நாம நம்முடைய வீட்டில் இருந்த அந்த மனம் இங்கே இல்லை.
வீட்டிலே இருந்து கொண்டு, சமூகத்திலே இருந்து கொண்டு, தெரிந்த மக்களிடத்தை நாம் செய்த செயல்பாடுகள் இங்கே நம்மால் செய்ய முடியவில்லை. என்ன காரணம்? நம்மை நாமே ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே அடைத்து வைத்துக் கொண்டு மேலாக இருக்கக்கூடிய பொருளுடன் நம்மை இணைத்துக் கொள்ள முடியாத நிலைக்கு வருகிறோம். அப்படி மேலான ஒரு பொருளோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று வரும்போது நம்முடைய மனம் பலகீனமாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால தான் இந்த பலகீனமான தன்மை உடையவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு தன்னுடைய பலகீனமான தன்மையை யாரிடத்திலும் காட்டிவிடக்கூடாது என்பதற்காக ஒதுங்கியே இருக்கின்ற காட்சி. பேசாமல் இருக்கின்ற காட்சி. ஏன்னா பேச ஆரம்பித்தால் அபத்தமாகவே எல்லாம் வெளியில வரும். செயல் செய்ய ஆரம்பித்தால் எல்லாம் குழப்பமா தான் இருக்கும். ஏன்? பலகீனமான மனம். அதேது இவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு போகட்டும், தன்னுடைய கூட இருக்கக்கூடிய மக்களோட போகட்டும், சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதேது இங்க வரும்போது எல்லாம் நேர் விரோதமாக செய்கின்ற செயல்பாடு, சிந்திக்கக்கூடிய செயல்பாடு, பேசுவதிலிருந்து, செயல்படுவதிலிருந்து, பழகுவதிலிருந்து அத்தனை. அப்போ இறைவனிடத்திலே என்னுடைய மனம் போய் இறைவனை ஸ்மரிக்காமல் இருப்பதற்கு காரணம், ஆவேஷ்ய மனஹா, இறைவனிடத்திலே போய் மனம் நுழையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? சேஷம் இருக்கு, இன்னும் சேஷ விருத்தி. பூர்வ ஜென்மத்திலே நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மிச்சம் மீது இருக்கக்கூடிய எண்ண அலை இருக்கல்லவா, அது மனதை விட்டு இன்னும் நீங்காமல் இருக்கிறது. நான் புறத்திலிருந்து அகத்துக்கு வந்திருக்கலாம், ஆனால் அகத்திலே இன்னும் அந்த சேஷ விருத்தியானது முழுக்க முழுக்க மீதி இருக்கின்ற காரணத்தினாலே மனம் முழுமையாக இறைவனை நாடுவதற்கு தயாராக இல்லை. நான் எல்லா சாதனங்களின் மூலமாக நான் அதை நாட வைத்தாலும் கூட அந்த நேரத்திலே ஸ்மரிக்க தயாராக இருக்கிறது. அதை அந்த சாதனங்கள் முடிந்த அடுத்த க்ஷணம் மறுபடியும் மனம் சேஷ விருத்தியோட வியாபாரம் செய்து மீண்டும் அது உலகத்தை தான் ஸ்மரிக்கின்றதே தவிர, விஷயங்களைத்தான் ஸ்மரிக்கின்றதே தவிர. அதனால தான் ரொம்ப அழகா சித்தர்களும் பட்டினத்தாரும் பாடுறார் பாருங்கள். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் உன் ஐந்தெழுத்தை ஓதா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பனே. இத்தனை பிழைகள் செய்கிட்டேன்பா, எல்லா பிழையும் பொறுத்துக்கோங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் இதையெல்லாம் நாடாமல் இருக்கு. எல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் உன் ஐந்தெழுத்தை ஓதா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும். என்னென்னலாம் பிழை இருக்கோ உபனிஷத் சொல்லுகிறது, அல்லது வேத மந்திரங்கள் சொல்லுகிறது, இறைவா நான் நிறைய லோபங்களை எல்லாம் வைத்து விட்டேன், பொறுத்துக்கோங்கிறார். மந்திரலோபே தந்திரலோபே கிரியாலோபே சக்திலோபே ஸ்ரத்தாலோபே காலலோபே நியமலோபே நைவேத்யாதி விகிதலோபேச்ச. உனக்கு நான் இதெல்லாம் லோபத்தினாலே குறைபாடுடையவனாய் செய்துவிட்டேனப்பா. மந்திரலோபே, மந்திரம் தெரியாமல் சொல்லிவிட்டேன். மந்திரலோபே தந்திரலோபே கிரியாலோபே சக்திலோபே ஸ்ரத்தாலோபே காலலோபே நியமலோபே, காலம் கடந்து உனக்கு நான் பூஜை செய்துவிட்டேன், மன்னித்துக்கொள். நம்பிக்கை இல்லாமல் உனக்கு நான் பூஜை செய்துவிட்டேன், மன்னித்துக்கொள். ஸ்ரத்தாலோபே காலலோபே நியமலோபே நைவேத்யாதி விகிதலோபே, எல்லாத்திலையும் எனக்கு லோபம்.
அப்போ இந்த இடத்துல அனுஸ்மரந்தியா, அப்போ நம்முடைய மனம் ஏன் சாதனம் இருந்தால் ஸ்மரித்தல், சாதனம் இல்லை என்றால் ஸ்மரணை தப்புதல் என்றால் அதற்கு முதல் காரணம் ஜென்ம ஜென்மாந்தரமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வாசனா விருத்தி மனதை வியாபித்திருக்கின்ற காரணத்தினாலே. அதனால ஏற்படக்கூடிய முதல் தடை என்னடான்னா, இறைவனின்பால் பற்று கொள்ள வேண்டிய மனம் இந்த மனோவிருத்தி இடத்திலேயே பற்று கொள்வதாக அமைகிறது. அப்ப மனோவிருத்தி இடத்திலேயே பற்று கொள்வதாக அமைகிறதுனா, அப்ப அந்த விருத்தி எப்படி இருக்கும்? கடந்த கால எண்ண அலைகளை அசை போடுவதிலேயே காலம் தள்ளும். அதுவும் எந்த எண்ண அலைகள்? துக்ககரமான அனுபவங்களை அசை போடுவதிலேயே நேரத்தை விரயம் செய்யும். அதனால தான் நாம நம்முடைய மனதை பார்ப்பதற்கு தயாராக இல்லை, மனதுடன் தனிமையிலே நாம் இருப்பதற்கும் தயாராக இல்லை. அதனால என்ன பண்றோம்? இந்த மனதை தனிமையில விட்டா அது கடந்த கால துக்ககரமான அனுபவங்களை எல்லாம் ஸ்மரிக்கிறது. ஆகையினாலே இந்த மனம் எனக்கு வேண்டாம், நான் என்ன பண்றேன், இந்த மனதுக்கு ஏதாவது ஒன்றை வெளியில் உலகத்திலிருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன்னு ஒன்று டிவியை போட்டு விட்டு அதை பார்த்து அதை இந்த ஆடுகள் புல்லு மேய்வதை போல நாம் இந்திரியங்களினாலே விஷயங்களை மேய்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லது அது நமக்கு வேண்டாம் என்று சொன்னால் யாரையாவது 4 பேரை கூட்டு உட்கார வைத்து கொண்டு பேசிக்கொண்டே அந்த விஷயங்களை எல்லாம் அசைப்படுவதனால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மறைத்துக் கொள்ள நினைக்கின்றோம். அல்லது இங்கேயாவது வெளி ஊர்களுக்கோ வெளி இடத்திற்கோ நான் போய்விட்டு வந்தால் அதன் மூலமா மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மாற்றிக்கொள்ளலாம் நினைக்கிறோம். அதுவும் முடியலையா? உறங்கிவிட்டால் மனக்குறைபாடுகள் போயிடும் நினைக்கிறோம். இப்படி எல்லா பிரயத்தனமும் செய்து மனதில் இருக்கக்கூடிய அந்த விகாரத்தை கடந்த கால மனப்பதிவுகளிலிருந்து வெளியில வர நினைக்கிறோம். தூக்கி எறிவதற்கு நாம் தயாராக இல்லை, அதை விட்டு முழுமையாக வெளியிலே வருவதற்கு நாம் தயாராக இல்லை, நம்முடைய மனமும் தயாராக இல்லை. இரண்டாவது தடை சதா சர்வ காலமும் மனமானது தன்னையே உயர்வாக நினைத்துக் கொண்டு மற்றவர்களை எல்லோரையும் ரொம்ப 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 கீழாக நினைக்கக்கூடிய தன்மை, தாழ்வாக நினைக்கக்கூடிய தன்மை, இறைவனையும் சேர்த்தே. அதனுடைய வெளிப்பாடு என்னடான்னா, மனம் எப்பொழுதுமே 2 விஷயத்தை வைத்துக்கொண்டே இருக்கும். ஒன்று ஆங்கிலத்தில் சொல்லணும்னா நெகட்டிவ் தாட்ஸ், மனதுக்கு பொருந்தாத, சமூகத்திற்கு பொருந்தாத எதிரடையான எண்ணங்களை மனம் எப்பொழுதுமே சுமந்து கொண்டிருக்கும். அதிலிருந்து மனம் வெளியிலே வாயேன் வராது. அதனால தான் நம்மால் இறைவனை ஏன் அனுஸ்மரணம் செய்ய முடியவில்லை அப்படின்னா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் மனதில் உட்கார்ந்து கொண்டு எதிரடையான எண்ண அலைகள், உலகத்தை பற்றியும் சமூகத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் சாஸ்திரத்தை பற்றியும் வழிநடத்தக்கூடிய நல்லவர்களை பற்றியும் சதா நெகட்டிவ் எதிரடையான எண்ண அலைகள். நெகட்டிவ் டெண்டன்சி. இதிலிருந்தும் நான் விடுபடுவதற்கு தயாராக இல்லை. இதையும் தூக்கி எறிந்து விட்டு மனம் இறைவனை முழுமையாக நாடுவதற்கு தயாராக இல்லை. இரண்டாவது, மனம் எப்பொழுதுமே சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கின்ற மனம்.
எல்லா உறவையும் சந்தேகப்படுவது, எல்லோரையும் சந்தேக கண்ணோடையே பார்ப்பது, கடவுளை கூட. நம்ம மட்டுமானா, பெரிய பெரிய பக்தர்களே அந்த சந்தேகம் இருந்தது என்றால் நம்மெல்லாம் எம்மாத்திரம். பெரும் தடை சம்சயம். பக்தனுக்கு இருக்கக்கூடாத ஒரு தடை சம்சயம், சந்தேகம், அவநம்பிக்கை. இந்த இரண்டும் இறைவனின்பால் என்னுடைய மனம் தொடர்ந்து சிந்திப்பதை தடுக்கின்றது. அதனால்தான் இங்க அசேஷ விருத்திகி விமுக்தகா, முழுமையாக எல்லா விருத்திகளிடத்திலிருந்தும் விடுபட்டவனாய் யார் மயி ஆவேஷ்ய மனஹா அனுஸ்மரந்தியகா, யார் தொடர்ந்து என்னையே அனுஸ்மரணம் செய்கிறார்களோ. இங்க அனுஸ்மரணம் நாம் செய்ய முடியாமல் இருப்பதற்கு இரண்டாவது தடை, நம்முடைய மனம் எதிரடையான எண்ண அலைகளையும் சந்தேகப்படக்கூடிய எண்ண அலைகளையும் கொண்டு சம்சய பாவத்துடனேயே இருக்கின்ற காரணத்தினாலே ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாத மனதால் இறைவனை ஸ்மரிக்க முடியாது. இது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அனுஸ்மரந்தி அப்படின்னு சொல்லும் போது என்னடான்னா, என்னுடைய முயற்சி எதுவுமே இல்லாமல், நான் கேட்டால்தான் சிந்தனை வரும், பார்த்தால்தான் சிந்தனை வரும், சத்சங்கத்துக்கு போனால்தான் சிந்தனை வரும், ஆலயத்துக்கு போனால்தான் சிந்தனை வரும், நல்லவரோட இருந்தால்தான் சிந்தனை வரும், நல்ல சூழ்நிலைகள் இருந்தால்தான் சிந்தனை வரும், இது எதுவுமே இல்லாமல் எப்படி நதியானது சாகரத்தை நோக்கி இடைவிடாமல் போகிறதோ. 5 விஷயம் சொல்றார் சிவானந்த லஹரியில. ஆதிசங்கர பகவத் பாதால் 5 உதாரணம் கொடுத்திருக்கார் பக்திக்கு. இந்த 5ஐ போல உன்னுடைய மனம் இறைவனிடத்திலே ஓடினால் அதுதாண்டா பக்திங்கிறார் அவர். நதி சாகரத்தை நோக்கி ஓடுவதை போல, தாயை நோக்கி கன்றுக்குட்டி ஓடுவதை போல, காந்தத்தை நோக்கி இரும்பு ஓடுவதை போல, கணவனை நோக்கி மனைவி ஓடுவதை போல, அழிஞ்சல் செடியை நோக்கி மரத்தை நோக்கி அழிஞ்சல் விதையானது நகர்ந்து வந்து மரத்தை நாடுவதை போல, ஐக்கியமாவதை போல, யாருத்தனுடைய மனம் இடைவிடாமல் இறைவனை நோக்கி ஓடுகிறதோ. ரொம்ப அழகான பாடல் சிவானந்த லஹரிலே. அங்கோலம் நிஜ பீஜ சந்ததியா அயஸ்காந்தோ சூச்சிகாஹ. உங்களுக்கு உண்மையிலே பக்தி பற்றியும் பக்தனை பற்றியும் பக்தி சாதனங்களை பற்றியும் பக்தியினாலே கிடைக்கக்கூடிய நன்மையை பற்றியும் பக்திக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா சிவானந்த லஹரி 1 படிச்சா போதும். மயி ஆவேஷ்ய மனஹா, நித்தியம் இடைவிடாமல் யார் ஒருத்தன் அனுஸ்மரந்தியகா, தொடர்ந்து யார் தியானிக்கிறான். அப்ப தொடர்ந்து தியானித்தல்னா அர்த்தம், எந்த சாதனத்தினுடைய தூண்டுதலும் இல்லாமல், மனதிலே எந்த நெகட்டிவ் டெண்டன்சி, நெகட்டிவ் தாட்ஸ், அதே போல சம்சய விருத்தி, அதே போல துன்பகரமான எண்ண அலைகள், மந்தகரமான எண்ண அலைகள், இதிலிருந்தெல்லாம் மனமானது முழுமையாக விடுபட்டு மனம் இயற்கையாக இறைவனை நோக்கி எல்லா காலத்திலும் என்னுடைய பிரயத்தனம் எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து சென்றால், பகவான் சொல்றார், அப்பேற்பட்டவர்கள்
அச்சிராத் மாம் உபேக்ஷ்யதே. அப்பேற்பட்டவர்கள் வெகு சீக்கிரத்திலே என்னை வந்து அடைவார்கள். நிச்சயமாக நீங்கள் என்னை வந்து அடைவீர்கள். இது யாரு? உத்தவரின் மூலமாக இந்த செய்தியானது, பகவான் சொல்லி அனுப்பிய செய்தியானது கிரகஸ்தினிகளாக இருக்கக்கூடிய கோபிகாஸ்திரிகளுக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. ஆகையினாலே இந்த காரியத்தை செய்யுங்கள், தொடர்ந்து என்னையே நினையுங்கள். அனுஸ்மரந்தியாக, ரொம்ப அழகான முக்கியமான சொல். எந்த இடையூறும் இல்லாமல், எந்த தூண்டுதலும் இல்லாமல் மனம் என்னையே நாடட்டும், என்னையே நாடட்டும். என்னையே மனம் நாடணும்னா அந்த நாட வேண்டிய பொருளிடத்திலே எனக்கு விருப்பம் இருக்கணும். எந்த பொருளை நான் விரும்புகிறேனோ அந்த பொருளிடத்தில் தான் நாட்டம் வரும். எனக்கு விருப்பம் இல்லாத பொருளிடத்திலே நாட்டம் இருக்காது. எந்த பொருளிடத்திலே நாட்டம் இருக்கோ அந்த பொருளைத்தான் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன், அந்த பொருளைத்தான் கேட்க ஆசைப்படுகிறேன், அந்த பொருளுடன் நான் உறவாட ஆசைப்படுகிறேன், அந்த பொருளுக்குத்தான் நான் சேவகம் செய்ய ஆசைப்படுகிறேன், அந்த பொருளோடு நான் இருக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு விருப்பம் இல்லாத எந்த பொருளோடும் நான் சேருவதற்கு தயாராக இல்லை, பார்ப்பதற்கு தயாராக இல்லை, பழகுவதற்கும் தயாராக இல்லை. எந்த பொருளிடத்திலே எனக்கு பிரியம் இருக்கிறதோ அந்த பொருளிடத்தில் தான் மனம் ஒன்றியும் இருக்கிறது. பிரியமில்லாத பொருளிடத்திலே மனதை ஒன்ற வைத்தாலும் அது ஒன்றுவதற்கு தயாராக இல்லை. அது எவ்வளவு பெரிய பொருளாவனா இருக்கட்டும். எந்த பொருளிடத்திலே மனம் பிரியமாக இருக்கோ அந்த பொருளிடத்தில் தான் மனம் ஒன்றி இருக்கிறது. அந்த பொருளைத்தான் மனம் நம்பவும் செய்கிறது. ஒருவேளை நான் இறைவனிடத்திலே அனுஸ்மரணம் தொடர்ந்து இடைவிடாமல் இறைவனையே எந்த பிரயத்தனமும் எந்த தூண்டுதலும் இல்லாமல் நான் தியானிக்கணும்னு சொன்னா, இறைவன் என்னுடைய பிரியமானவனாக இருக்கணும். இறைவன் என்னுடைய பிரியமான பொருளா இருக்கணும். இறைவன் என்னுடைய பிரியமான பொருள் மட்டுமல்ல, அவன்தான் பிரையாரிட்டி, அவன்தான் முதன்மையானவனாக, முடிவானவனாகவும் முதன்மையானவனாகவும் முற்றிலுமாகவும் அவன் ஒருவனே இருந்தால் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய உபதேசத்தை நிறுத்திக்கிறார். கோபிகாசிகள் எல்லோரும் அந்த விஷயத்தை எல்லாம் கேட்டுவிட்டு மீண்டும் கிருஷ்ணனுடைய பிரிவினாலே தாபத்தை அடைகிறார்கள். உத்தவர் பார்க்கிறார். ஆசாமகோ சரணரேணு ஜுஷாமகம் ஸ்யாம் விருந்தாவனே கிமபி குல்மலதௌஷதீனாம் யாதுஸ்த்யஜம் ஸ்வஜனமார்ய பதம் சகித்வா பேஜுர்முகுந்த பதவீம் ஸ்ருதிபிர் விமிருக்யதாம். அவருக்கு இவர்களை பார்த்து பிரேமை வந்துவிட்டது. விட முடியாமல் இந்த உலகத்திலே ஒரு ஸ்திரீயினால் துறக்க முடியாத ஒரு பெரிய செல்வத்தை இவர்கள் துறந்து விட்டார்கள். யாரை? பந்துக்களை, கணவனை, குழந்தையை, வீட்டை, தேகத்தை, செல்வங்களை அத்தனையும் இவர்கள் துறந்து விட்டார்கள். அதே போல ஆரியபதம் சகித்வா. ஆரியபதம் என்றால் மேன்மையானவர்கள் காட்டிய நல் ஒழுக்கத்திலிருந்தும் தர்மத்திலிருந்தும் விடுபட்டவர்களாய், தர்மத்தையும் துறந்து விட்டு ஸ்ருதிபிஹி விமுக்யாம் முகுந்த பதவீம் பேஜூஹு. இந்த கோபிகாஸ்திரிகள்
உபனிஷதங்களினாலே வேதங்களினாலே தேடக்கூடிய, உபனிஷதங்களினாலும் வேதங்களினாலும் தேடக்கூடிய அந்த முகுந்த பதவி, பரமாத்மாவினுடைய அந்த மோட்ச பதவியை இவர்கள் பேஜூஹு அடைந்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய பக்தர்கள்! இப்பேற்பட்ட பக்தர்களுடைய ஆசாம் சரணரேணுகு ஜூஷாம் பிருந்தாவனே உல்ம லதௌஷதீனாம் கிமபி அகம்ஸ்யாம். இவர்கள் இந்த விருந்தாவனத்திலே ஆடி பாடிக்கொண்டு வேலைகள் செய்து கொண்டு நடந்து கொண்டே வந்திருக்கிறார்கள் அல்லவா? அப்பேற்பட்ட அந்த கோபிகாசைகளுடைய சரண ரேணு ஜுஷாம், அவர்களுடைய பாத துளியானது படிந்திருக்கக்கூடிய இந்த பிருந்தாவனத்திலே, இந்த துளசி வனமாக இருக்கக்கூடிய புதர் நிறைந்திருக்கக்கூடிய இந்த செடிகளுடைய கூட்டத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே கிமப்பி அகம்ஸ்யாம், ஏதாவது ஒன்றாக நான் இருக்கக்கூடாதா? நான் இருக்க வேண்டுமே, அப்போவாது எனக்கு முக்தி கிடைக்குமே. அவர்களுடைய பாதத்துளி என்னுடைய உடம்பு மேலே பட்டால் நான் முக்தி அடைந்து விடுவேனே, நானும் கோபிகாஸ்திரிகளைப் போல முக்தி அடைந்து விடுவேனே. இந்த இடத்திலே நான் பிறந்திருக்க கூடாதா? துறக்க முடியாத உறவுகளை துறந்து, செல்வங்களை துறந்து, தர்மத்தை துறந்து அடைய வேண்டிய இலக்காக இருக்கக்கூடிய நாராயணையே இவர்கள் அடைந்து விட்டார்களே. நானும் இந்த இடத்திலே பிறந்திருந்தால் எனக்கும் அவர்களுடைய பாதத்துளிப்பட்டு நானும் முக்தி அடைந்திருப்பேனே. உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு முக்தி பலன் இவர்களுக்கு கிடைத்து மானச தாபத்திலிருந்து முழுமையாக விடுபட்டவர்களாக இவர்கள் ஆகிவிட்டார்களே. ஆகையினாலே வந்தே நந்த விரஜஸ்திரீனாம், விரஜஸ்திரீனாம் வந்தே அகம். நந்தகோபருடைய அந்த குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய கோபிகாசிட அத்தனை பேரையும் அகம் வந்தே, நான் தலையால் உடலால் வாக்கால் மனதால் அடிக்கடி அடிக்கடி வணங்குகின்றேன். எந்த கோகுல ஸ்ரீகளுடைய பாத துளியானது 3 லோகத்திலும் இருக்கக்கூடிய மக்களுடைய அசுத்தத்தை எல்லாம் போக்குகின்றதோ, அந்த பாதத்துளியும் பாதத்தையும் நான் திரும்ப 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 வணங்குகின்றேன், நினைக்கின்றேன். இப்பேற்பட்ட பக்தைகள் என்று சொல்லிவிட்டு அந்த கோபிகாஸ்திரிகளுடைய அந்த பக்தியை உன்னதமாக நினைத்து அதை கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லுவதற்காக அங்கிருந்து கிளம்பி அவர் மதுராபுரி போகிறார். பரமாத்மாவுடைய எல்லா செய்திகளும் சொல்லப்படுகிறது. அதை கேட்டு பரமாத்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் மீண்டும் பிரியா தாபத்துடன் பரமாத்மாவை நினைத்துக் கொண்டு கோபிகாஸ்திரிகள் இருக்கிறார்கள். இதற்கு நடுவிலே பரமாத்மா வேகமாக தான் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் வேகமாக ஒன்றொன்றா செய்து முடிக்கிறார். நிறைய கதைகளுடைய போக்கானது வேகமாக போகிறது. இதற்கு நடுவிலே பரமாத்மாவை பார்ப்பதற்காக பால்ய சிநேகிதன், ஆசிரம சிநேகிதன் பரமாத்மாவை பார்ப்பதற்காக தரிசிப்பதற்காக வருகிறார். சுதாமா என்று சொல்லக்கூடிய பால்ய சிநேகிதன், அந்தணன், பக்தன், அந்த சுதாமாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு அழகான சம்வாதம் இந்த முழு 10வது ஸ்கந்தத்தினுடைய முழு சாரத்தை, கிருஷ்ண லீலையினுடைய முழு சாரத்தை இந்த சுதாமாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த சம்வாதத்தின் மூலமாக நிறைவு செய்கிறார். சாயங்காலம் எடுத்துக்கொள்வோம். ரொம்ப அழகான முக்கியமான பகுதி
இந்த ஒரு ஒரு கதாபாத்திரம் நமக்கு நிறைய செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கிறது. நம்முடைய நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுக்கிறது. சாயங்காலம் எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.